ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து இந்த பதிவு எதுக்காகனா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட போகிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் அன்பாக்சிங் வீடியோ போடுறாங்க, நம்மளும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கேன். ஸோ யூடியூப்பில் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் வந்து மொபைலோட மைக்ரோஃபோன் அதை யூஸ் பண்ணி தான் மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதோட ஆடியோ வந்து அந்த அளவுக்கு ஆடிபிளாக இல்லை, லிசன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து எப்படின்னா உங்களோட வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் ரொம்ப நாளாக வந்து மைக் வாங்கணும்னு நானும் ரொம்ப நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சரி நமக்கு சூட்டபுளாகவும் ஆகணும், நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நூனில் ஆர்டர் பண்ணிவிட்டேன். இங்கே நூன் தான் ஃபேமஸ் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் பைசாவுக்கு 2300, ஓகேங்களா? நம்ம ஊர் பைசாவுக்கு 2300 ரூபாய்க்கு நான் வந்து இங்கே சவுதியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது 1.5 hour டெலிவரி ஆகிடும். அந்த வேலை இருக்குது. அந்த கேப்பில் தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு இருப்பீங்க. இது மொபைலோட மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி இதே வீடியோவில் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறேன். இதே வீடியோவில் அதோட ஆடியோவும் இதோட ஆடியோவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் வந்து அந்த பைசாவுக்கு ஒர்த்தாங்கிறத நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்துருச்சு, நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்துக்கோங்க. இதான் நம்ம நூலில் ஆர்டர் பண்ண ஆர்டரு. இங்கெல்லாம் வந்து பேக்கேஜ் இப்படி தான் வரும், ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ப்ராடக்ட்டு, ஓகேங்களா? வயர்லெஸ் மைக்ரோஃபோன். வாவ், ஒரு கம்பேக்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு கைக்கு அடக்கமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கைக்குள்ளே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ப்ளூடூத் ஹெட்செட்டை விட 2 பங்கு பெருசு, ஓகேங்களா? தெரியுதுங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு மொபைல் கனெக்டரு, மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு மைக்ரோஃபோனு, அப்புறம் ஒரு மைக்ரோஃபோனு, மொத்தம் 2 மைக்ரோஃபோனு, ஒரு ரிசீவர், அப்புறம் ஒரு சார்ஜிங் பாக்ஸ். அப்புறம் வந்து பாக்ஸில் ஒரு சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன். சார்ஜிங் கேபிள் தான். அந்த ஃபோம் ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க, மைக்கு ஸ்பாஞ்சு டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்பாஞ்சு, ஒரு சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கனெக்டர், ஆப்பிள் போர்ட்டுக்கான கனெக்டரு. ஜஸ்ட் சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் போர்ட்டுக்கான கனெக்டரு. அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், சி டைப் சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்துருப்பீங்க ப்ராடக்ட் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே நல்ல ப்ராடக்டாக வந்திருக்கு. நம்ம வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் டேமேஜ் இருக்கான்னு பார்ப்போம். டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இப்போ நான் வந்து அந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். ஸோ நான் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பேசியிருப்பேன். ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி இதே வீடியோவில் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறேன். இதே வீடியோவில் அதோட ஆடியோவும் இதோட ஆடியோவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அந்த ஆடியோவுக்கும் இப்போ நான் வந்து மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி, வயர்லெஸ் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆடியோக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஆடிபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குங்கிறத வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நிறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக சில விஷயங்களை மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு நான் போடுறது, இதுதான் ஃபஸ்ட் டைம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இது வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.